நாடாளுமன்றத்திற்கும் மேற்கு மலேசிய மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே கட்டமாக 16வது பொதுத் தேர்தலை நடத்தலாம் என டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் பரிந்துரைத்துள்ளார். இது ஒரு ரீசெட், அதாவது பழைய முறையை மீட்டெடுத்தல் ஆகும் என்றார் அவர். இந்த ரீசெட் சாத்தியமானால் 16வது பொதுத் தேர்தல் ஆக விரைவாக அடுத்த ஆண்டு இறுதியிலோ அல்லது 2027 தொடக்கத்திலோ நடைபெறலாம். காரணம், அக்காலகட்டத்தில் தான் மலாக்கா ஜோஹோர் சட்டமன்றங்களின் 5 ஆண்டு தவணை காலம் பூர்த்தியாகிறது. ஆக நாடாளுமன்ற தேர்தலையும் தீபகற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரே சமயத்தில் நடத்த வசதியாக இருக்கும் என்றார் அவர். ஏற்கனவே சபா சரவாக் சட்டமன்ற தேர்தல்கள் தனியாக நடக்கின்றன. இந்நிலையில் 2022 நவம்பர் பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மலாக்கா ஜோஹோர் மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடந்ததாலும் பினாங்கு, கெடா, ஸ்லாங்கோர், கிளந்தான், திரங்கானு, நெகிரி செம்பிலான் ஆகிய 6 மாநிலங்களுக்கு பின்னர் 2023 தனியே தேர்தல் நடந்ததாலும் சட்டமன்ற தேர்தல்கள் 4 காலகட்டங்களாக சிதறியுள்ளன. எனவே நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது வாக்காளர்களுக்கு வசதியை அளிப்பதோடு அரசின் செலவையும் குறைக்கும். ஆனால் இது தொடர்பான இறுதி முடிவு பிரதமரின் கையில் உள்ளது என போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் கூறினார். நாடாளுமன்றத்தின் 5 ஆண்டு கால தவணைப்படி பார்த்தால் 16வது பொது தேர்தல் 2027 கடைசிக்குள் நடைபெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சபா சட்டமன்றம் வரும் நவம்பர் 11ஆம் தேதிக்குள் கலைக்கப்படும் என மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ ஹஜிஜி நோர் தெரிவித்துள்ளார். அண்மைய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 13 பேர் உயிரிழந்திருந்தாலும் தேர்தல் தாமதமடையாது என்றார் அவர். சபா சட்டமன்றத்திற்கு ஆக கடைசியாக 2020ஆம் ஆண்டு செப்டம்பரில் தேர்தல் நடைபெற்றது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.